go on. ஓகே. ஃபிபோனாக்கி செட்டிங்ஸ் வந்து நான் யூஸ் பண்றது எப்படிங்கிறத சொல்றேன். செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு 0, 0.5, 0.618, 1 அண்ட் -618ங்கிறது 0.6272. இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு டார்கெட்ஸுக்காக நான் வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க வந்து 1, 0.5618. அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், இந்த 0ங்கிறது ஃபர்ஸ்ட் உள்ளது. இது வந்து செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட். இதே உங்களுக்கு நீங்க டவுன் ட்ரெண்டுக்கு போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அப்படியே மாறும். மேல உள்ளது 1, கீழே உள்ளது 0. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ஹைலேருந்து ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப நீங்க ஒரு லோயர் ஹைக்கு டார்கெட் பண்ணுவீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுவா இருக்கும், செகண்ட் டார்கெட் இது, தேர்ட் டார்கெட் இது. இதுலயும் பாத்தீங்கன்னா அதே லெவல்ஸ் தான். நமக்கு பையிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 50% எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி செல்லிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரைஸ்ல விற்கணும் நீங்க. அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் 0.5 பார்க்குறோம், அப்புறம் 618. இதுதான் இந்த ஃபிபோனாக்கி டூலோட செட்டிங்ஸ். ஆனா என்ன ஈஸியா இருக்கும் உங்களுக்கு டார்கெட்ஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்கு. இது வந்து ரிவர்சல் பாயிண்ட்டை காமிக்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். ஆனா நீங்க உள்ள போய் உங்களுக்கு என்ட்ரி. ஓகே சார். இன்னொரு விஷயம், ஒரு லோல இருந்து ஹை கிரியேட் ஆகுது. சார் வாய்ஸ் கேக்குதா? வருது வருது. ஓகே சார். ஒரு லோல இருந்து ஹை கிரியேட் ஆகுதுன்னா எப்போ நீங்க ஃபிபோனாக்கி டூல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டிலோட இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த கேண்டிலோட லோவையும் கட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எந்த கேண்டிலோட லோ கட் பண்ணுதோ அப்பதான் நீங்க ஃபிபோனாக்கி டூலே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் தான் இந்த கேண்டிலோட லோக்கு கீழே வந்திருக்குது, க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்பதான் நீங்க ஃபிபோனாக்கி டூலே யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் வந்தது பாத்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் சொல்ல முடியாது, இது புல் பேக். ஏன்னா இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி, இது வந்து ஒரு லிக்விடிட்டி தான் சார். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் லோக்கு கீழே போயிட்டு வந்திருக்காங்க. இந்த லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22,836.65. இது பாத்தீங்கன்னா 65 இல்ல, அப்போ லோ கிரியேட் ஆகல. லிக்விடிட்டிங்கிறது அப்போ இதுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லெவலுக்கு கீழே வந்துருச்சு. ஒன்ஸ் இத லோ கட் ஆயிட்டா நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா நீங்க அப் ட்ரெண்ட் கிடையாது. ஏன்னா லோ கட் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப லோயர் ஃபார்மேஷன். இப்போ இப்படி போனது மார்க்கெட் இப்படி வருது, ஒருவேளை கீழே வந்து கட் ஆயிருச்சு, இந்த லோவை எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் செல் சைடு பார்க்கணும். ஓகே சார். ஓகே சார். இப்போ அப்படியே செல்ஸ், இப்போ நீங்க, நான் பை சைடுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ கட் ஆனாதான் ஃபிபோனாக்கி போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி செல் சைடுக்கு போறப்ப ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். இங்க வந்து லோக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் நீங்க ஃபிபோனாக்கி போடுவீங்க. அதே ம் மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா செல் சைடு போடுறப்ப ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சாதான் ஃபிபோனாக்கி போடணும். ம் அப்பதான் ரீட்ரேஸ்மெண்ட்ங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ம் ம் ஓகே சார். ஓகே சார். உங்களோட டார்கெட்ஸ் அதே மாதிரி. இப்போ செல் சைடு டார்கெட் ஒருவேளை இன்னைக்கு போனதுன்னா, இன்கேஸ் இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு வந்து திரும்புது, ஒரு கேண்டிலுக்கு மேல ப்ரீவியஸ் கேண்டில் ஹைக்கு மேல க்ளோஸ் வைக்குதுன்னா தான் நீங்க ஃபிபோனாக்கி போடுவீங்க. அப்ப எகைன் போறப்ப 50% எல்லாம் மறுபடியும் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்க்கலாம். ம் ஓகே சார். ஓகே. அப்புறம் அந்த ஓகே. இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய லிக்விடிட்டி, ஆ ஹவு டு ஃபைண்ட்? சார், அது ரொம்ப டைம் ஆகும் சார். சரி, நான் அப்போ வந்து சரி, அதை அப்புறமேட்டா பார்த்துக்கலாம். சரி, தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே எடுத்த வீடியோல ரொம்ப தெளிவா கேண்டில் பை கேண்டில் ஆமா, போட்டிருக்கேன் அந்த நான். அந்த அது ஃபர்ஸ்ட் கேண்டல்ல இருக்குது. 25 மினிட்ஸ் மட்டும் பாருங்க. ஆமா, அதை வந்து மறுபடியும் பாருங்க. தேங்க்யூ. ஏன்னா ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மீதி உள்ள 1.5 மணி நேரம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொஸ்டின்ஸ் தான். ஓ, ஆமா ஆமா. ஓ, கான்செப்ட். ஓகே அசோக்குமார் சார். ஆ ஓகே. ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.